ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் another நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2024 இந்த இயர்ல வந்து சிஎஸ்சி சென்டர் வைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோல எப்படி சிஎஸ்சி சென்டர் வந்து ஓபன் பண்றது, அதுக்கு எப்படி அந்த டேக் எக்ஸாம்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, எப்படி எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்றது, அந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கி ஒரு சென்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிறது அடுத்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவா உங்களுக்கு இருக்க போகுது. இந்த சேனல்ல நம்ம இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து சிஎஸ்சி விஎல்இ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே புதுசா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்க பார்த்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி இந்த சிஎஸ்சி விஎல்இ இ சேவை சென்டர், நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியாக ஒரு குரூப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து புதுசாக எப்படி சிஎஸ்சி ஓப்பன் பண்ணுறது, எப்படி இ சேவை வந்து ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறது, எப்படி வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ட்ரைனிங்ஸ், ரெக்கார்ட்ஸ், லிங்க்ஸ், பிடிஎஃப், ஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்ல உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க கண்டிப்பா இந்த ஒரு குரூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபைன். ஆக்சுவலா வந்து நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து ரொட்டீனாவே வந்துட்டு இருக்கிறது வந்து, ப்ரோ நான் இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் இப்பதான் வந்து இ சேவை லான்ச் பண்ணியிருக்கேன், இப்பதான் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், நான் வந்து இ சேவை அதாவது சிஎஸ்சி சென்டர் வந்து ஓப்பன் பண்றதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொட்டீனாவே கமெண்ட் செக்ஷன் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வீடியோவே ஒரு பிளேலிஸ்டாவே நம்ம எடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு ஐடியா. நிறைய பீப்புளுக்கு இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலும் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். சரிங்களா? ஓகே, சிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து காமன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். விஎல்இ அப்படின்னா வந்து வில்லேஜ் லெவல் என்டர்பிரனர் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது வில்லேஜ் அப்படின்னா ரூரல் லெவல் என்டர்பிரனர் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து சிஎஸ்சி சென்டரை நீங்கள் வந்து உள்ள வந்து உங்கள் மையத்தில் நீங்கள் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு காய்கறி கடையில இருந்து ஒரு பூக்கடை, ஒரு மளிகை கடைக்கு நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ண போறோம் அப்படின்னாலும் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏற்கனவே உங்ககிட்ட வந்து நல்ல ஷாப்லாம் இருக்கு, நான் அடிஷ்னலா வந்து பார்த்தோன்னா இந்த சிஎஸ்சி சென்டரை கொண்டு வர போறேன் அப்படின்னா நீங்க இந்த சிஎஸ்சி சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சரிங்களா? முதல்ல வந்து நீங்க சிஎஸ்சி சென்டர், சிஎஸ்சி விஎல்ஏ அப்படிங்கறது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா அவங்களுடைய சிஎஸ்சி போர்ட்டல்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இந்த 2023ல இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. சரிங்களா? அது என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிஎஸ்சி விஎல்ஏ நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து டேக் எக்ஸாம் அப்படிங்கறது ஒன்று வந்து நம்ம வந்து அட்டென்ட் பண்ண சொல்றாங்க. டேக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா டெலி சென்டர் என்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்க அதை ரைட் பண்றதுக்கு 1500 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல வந்து ஃபீஸா வந்து பேமெண்ட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இவ்வளவு அமௌண்ட் வந்து வரும், நிறைய பேர் வந்து 50,000 வரும், 1 லேக் வரும் அப்படிங்கிறலாம் வந்து சொல்றாங்க. ப்ரோ இதுக்கு உண்மையாவே என்ன ரீசன், இதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறலாம் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, ஃபீட்பேக் கேட்பாங்க, ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் இதுதான். அதாவது வந்து இந்த டேக் எக்ஸாம் அப்படிங்கிறத ரைட் பண்ணுறதுக்கு ஒரு 1500 ரூபாய் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் கையில். அந்த 1500 ரூபாய் மட்டும் இருந்தால் போதுமா, நம்மளுக்கு சிஎஸ்சி சென்டர் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. உங்களுக்கு அடுத்த வீடியோ, இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், எப்படி இந்த டேக் எக்ஸாம் வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச கையோடய நீங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வேற ஏதோ பிராங்க் வீடியோவோ இல்லை வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்சி சென்டர் ஓப்பன் பண்றதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் ஆயிரும், கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த கையோட அந்த வீடியோ போயிட்டு பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த டேக் எக்ஸாம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து 1500 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1500 ரூபாய் ஃபீஸா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிஎஸ்சி, இப்போ சிஎஸ்சி விஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு வந்து டாஸ்க்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணுவீங்க, இதில் தான் வந்து நீங்க லாகின் பண்ணுவீங்க. இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு அடுத்த பார்ட்ல வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க லாகின் பண்ணிட்டு
ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 50 கொஸ்டினுக்கு ஒரு 25 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டேக் எக்ஸாம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணதுக்கான அர்த்தம். இத பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 50% ஆஃப் வொர்க் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. எதுக்காக வொர்க் முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க சிஎஸ்சி சென்டர் ஓப்பன் பண்றதுக்கு 50% வேலை அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. டேக் சர்டிஃபிகேட் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளா அடுத்தடுத்த ப்ரொசீஜர நீங்க ஃபாலோ பண்ணிரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு. டேக் எக்ஸாம நம்ம வந்து அப்ளை பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ரூ. 1500 ஃபீஸா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 2023 அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐஐபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் நம்மள வந்து அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க. இந்த ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு ரூ. 800 நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 800 ஃபீஸா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதே வெப்சைட்ல போயிட்டு அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, பிசி இல்லன்னா பிஎஃப் சர்டிஃபிகேட், பிசி பாயிண்ட் அதாவது பிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்க சொல்றாங்க. பேங்கிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து வாங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அப்ளை நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா மெம்பர் குடுத்து உள்ள போகலாம். இல்ல அப்டின்னா இந்த இடத்துல நான் மெம்பர் அப்படிங்கிறத குடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரூ. 800 பே பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து முதல்ல போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்டின்னா வந்து ஆஃப்லைன் மெத்தட்ல தான் வந்து நடக்கும். அதாவது நீங்க ஒரு சென்டருக்கு போயிட்டு வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல சொன்ன அந்த டேக் எக்ஸாம் அப்படிங்கிறது ரூ. 1500 அந்த எக்ஸாம் வந்து நீங்க ஆன்லைன்லயே உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய சிஸ்டம் மூலியமா அந்த எக்ஸாமினேஷன நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்போ ஒரு ரூ. 1500 பிளஸ் வந்து ஒரு ரூ. 80 இருந்தாலே போதுமானது. நீங்க சிஎஸ்சி சென்டர தாராளமாக உங்கனாலயுமே வந்து ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து யாருக்காக அப்டின்னா, ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஒரு ஷாப் இருக்கு, சின்னதா ஒரு கடை இருக்கு அப்டின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இது. இல்ல இதுவரைக்கும் என்கிட்ட வந்து எந்த ஒரு ஷாப்பும் கிடையாது அப்டின்னா, உங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க வந்து ஷாப் வந்து தனியா வந்து ஒரு ரென்ட்க்கு வந்து எடுக்கணும். அது ரென்ட்க்கு எடுக்கிறதுக்கு முதல்ல அட்வான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 50,000 சம்திங் வந்து கேட்பாங்க. இல்ல 30,000 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து இப்பலாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மந்த்லி ரென்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு 3,000 நீங்க வந்து பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது டிவைஸ், அக்சஸரீஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்குற மாரி இருக்கும். இப்போதைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பெஸ்ட்டான i7 ஜெனரேஷனுக்கு மேல இருக்கக்கூடிய சிஸ்டத்த நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு பயோமெட்ரிக்ஸ் வாங்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சென்டர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்குது. சென்டர் இருக்கு. ஏற்கனவே ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கேன். நான் அடிஷனலா சிஎஸ்சி வந்து நான் வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 1500 பிளஸ் வந்து ஒரு ரூ. 800 இருந்தாலே போதுமானது. அப்போ டோட்டலா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ரூ. 2,300 இருந்தா போதும். நீங்களுமே பெர்ஃபெக்ட்டா சிஎஸ்சி சென்டர் சிஎஸ்சி விஎல்ஏ நீங்க வந்து ஓப்பன் பண்ணி, லான்ச் பண்ணி மத்திய அரசாங்கம் புரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸுமே வந்து உங்களுடைய கஸ்டமர் ஆகிய உங்களுடைய கிளையன்ட்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்வீஸ வந்து பண்ணி குடுக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஒரு புது என்டர்பிரினியரா வரேன்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.